16வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 24வது வசனம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு வாக்கை நமக்கு இந்த கால வேளையில நமக்கு தருகிறார். என்ன சொல்றார்? இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவாய் பெறுவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறைவாய் இந்த மாதத்துல நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொன்னவங்களுக்கு பூரா ஆண்டவர் நிறைவா தருவாரு. ஆமென், அல்லேலூயா. ஆமா, நிறைவாய் நீ பெறுவாய். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுப்பாரானால் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். ஆமா இல்லையா? ஆமா, வேதம் சொல்லுது, அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து மடியிலே போடுவாரா. அவர் எப்ப கொடுத்தாலும் அளந்து கொடுக்கிற தேவன் அல்லவே அல்ல. உலகத்தில் இப்படி சொல்லுவாங்க, மனுஷன் கிள்ளி கொடுப்பான் அப்படின்னு. ஆனா நாம் ஆராதிக்கிற தேவன் அள்ளி கொடுக்கிற ஒரு கர்த்தராய் இருக்கிறார். ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டா. ரூத்தினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 12ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்றாரு, அவருடைய செட்டையின் கீழே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக அப்படிங்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் நீங்க 4வது அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது தங்களுடைய நிலங்களையும் ஆஸ்திகளையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே அவர்கள் வைத்தார்கள். அதை எல்லாருக்கும் அவர்கள் பகிர்ந்து கொடுத்த போது அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபடவில்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப குறைவில்லாமல் ஆண்டவர் ஒரு நிறைவானதை தருகிறவர். நாம் ஆராதிக்கிற கர்த்தர். கடந்த நாட்கள் காலங்களிலே நீங்கள் பலவிதமான காரியத்தில் நீங்கள் குறைபட்டவர்களாக நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். பொருளாதாரத்தில் குறைவுள்ளவர்களாக நீங்கள் காணப்பட்டிருக்க, அந்த தேவைகளுக்காக நீங்கள் புலம்பி இருக்கலாம். அல்லது நீங்கள் நடத்துகிறதான அந்த வியாபாரங்கள், தொழில், அந்த பிசினஸ்ல சில குறைவுகளை நீங்கள் கண்டிருக்கலாம். ஆனா இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ அவைகளில் நிறைவை காண்பாய், நிறைவானதை நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 13:10 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நிறைவானது என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான். தேவன் எப்பவுமே தம்முடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் அனுப்பிடுவாரு, வார்த்தையை கொடுத்துருவாரு. அது ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் தருகிறது என்னது? வார்த்தை. ஏன்னா வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தையை அனுப்பி அவர்களை வளமாய் வாழ பண்ணுகிறவர் கர்த்தர். அதனால இந்த காலவேளையில நமக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் ஒன்றும் என்ன செய்யல, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம். ஆமா, பெற்றுக்கொள்ளும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஒரு காரியத்தை கேட்கிறோம், கிடைக்காம இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் வராது. ஆனா அது கிடைத்த போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் சொல்றார், இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினால ஒன்றும் கேட்கலங்க. அப்போஸ்தலர்கள் அவர் கூடவே இருக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க தான். ஏன்னா ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, பலமுறை கேட்டிருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகன் தன் சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீர் எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஜெபிக்க கற்றுத்தாருன்னு சொல்லி ஜெபிக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆனா ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது இதுவரைக்கும் அவங்க இயேசுவின் நாமத்தை என்ன செய்யல, பயன்படுத்தல. இயேசுவின் நாமத்துல எதையும் கேட்கல. ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரு, பரமண்டல ஜெபத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனா இப்பதான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு காரியத்தை சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க என் நாமத்தினால என்ன செய்யல, நீங்க ஒன்னையுமே நீங்க கேட்கல. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நீங்க என்ன செய்யுங்க, கேளுங்க. அல்லேலூயா. இந்த மாதத்தில் நீங்கள் நிறைவாய் பெற வேண்டுமானால் இயேசுவின் நாமத்தில் என்ன செய்யுங்க, நீங்க கேளுங்க. கேட்கும் போது உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி என்னெல்லாம் கேட்கிறீங்களோ அத்தனையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரு. ஏன்னா இயேசுவின் நாமம் சாதாரணமானது அல்லவே அல்ல. அந்த நாமம்
வல்லமை உடையது, அது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையது. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது, அப்போஸ்தலர் 4:12 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வாசிப்ப 4:12, அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷர்களுக்குள்ளே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தோத்திரம். வேறொரு நாமம் இல்லவே இல்லை. உலகத்துல 33 கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனாலும் நம்முடைய ரட்சிப்புக்காய் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம் மட்டும்தான். அந்த நாமத்தை பற்றி இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனத்தில் பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியிலே கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பண்ணும்படிக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அவர் சொல்றாரு, என் நாமத்தினால நீ கேளு, என் நாமத்தை கேளு. ஏன்னா என் பிதா எனக்கு சகல அதிகாரத்தையும் நினைஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. சகல அதிகாரமும் எனக்கு இருக்குது. அதனால அந்த இயேசுவின் நாமத்தை உடையவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது, பூமியும் நிறைவும் கர்த்தருடையது. அதனால அவற்றை எல்லாம் இருக்குது. நீங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ, என்னெல்லாம் வேணும்னு நீங்க உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, அத்தனையும் நாம் ஆராதிக்கிற கர்த்தரிடத்தில் இருக்குது. அவர் வச்சு என்ன செய்ய போறாரு? அத்தனையும் தம்முடைய பிள்ளைகளுக்காக வச்சிருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. பூமியில மனுஷனை உண்டு பண்ணின போது, ஆமா, ஒருவனுக்கும் இன்னது தேவை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கல. உண்டாக கடவுது அப்படிங்கிறாரு. பூமி உண்டாக கடவுது, அதுல நிறைவை பார்க்கிறாரு. வானம் உண்டாக கடவுதுங்கிறாரு, அதுல நிறைவை பார்க்கிறாரு. எல்லாத்தையும் பார்க்கிறாரு. எதுலையாவது இதுல குறை இருக்குது, அதை ஆல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கவே இல்லை. மனுஷன் தனிமையா இருப்பது, மனுஷன் பூரணமத்தான் உண்டாக்கப்பட்டான், ஆனா தனிமை நல்லதல்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு துணையவும் கர்த்தர் உண்டு பண்ணி எல்லாவற்றையும் பார்த்தா நல்லது என்று கண்டாரா. அல்லேலூயா. அப்படின்னா அங்க ஒரு பூரணத்தை பார்க்கிறாரு. அப்படின்னா என்ன? அப்படின்னா குறையோடு இருப்பதை கர்த்தர் ஒரு நாள் விரும்பல. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன குறைவோடு இருக்கிறீங்களோ அப்படி குறைவோடு இருப்பதை கர்த்தர் விரும்பவே இல்லை. அப்ப அந்த குறைவு இந்த மாதம் நிறைவாய் மாறப்போகிறது. நீங்க உங்க வாழ்க்கையில என்ன குறைவோடு இருக்கிறீங்க, நான் சொல்றேன், இது ஏதோ ஒரு வார்த்தைக்காக அப்படி நினைக்காதீங்க. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. உங்க வாழ்க்கையில என்ன குறைவுள்ளவர்களாக நீங்க இருக்கிறீங்களோ அந்த குறைவை கர்த்தர் இந்த மாதத்துல நிறைவாய் மாற்ற போகிறாரு. தோத்திரம். பிலிப்பியருக்கு எழுதின 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அதுல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:19, என் தேவன் என்னதுங்க? அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் எப்படி இருக்கிறாரா? என் தேவன். எப்படி சொல்லுங்க? என் தேவன். ஆமா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி. அப்படின்னா நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறாரு. தோத்திரம். அதனாலதான் ஆபிரகாமை சோதோமன் ராஜா இதெல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, தோத்திரம், அதாவது நீ என்னை ஐஸ்வர்யவனாய் ஆக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டியின் வாரை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்படி எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறத விடல, எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி உன்னதமான கர்த்தருக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன். அப்படின்னா என்ன? வானத்துக்கு நேராக எதுக்கு ஏறெடுக்கிறாரு? சகலம் அவற்றை இருக்குது. அவற்றை இருக்கும்போது நான் கையை உங்ககிட்ட ஏந்த வேண்டிய அவசியமே என்ன? நீ என்ன ஆசீர்வதிச்ச, நீ என்ன ஐஸ்வர்யம் ஆக்கின, நீ எனக்கு கொடுத்துத்தான் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு நாளைக்கு நீ சொல்லிட கூடாது. தோத்திரம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அப்படித்தாங்க. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிப்பா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம். அல்லேலூயா. நம்ம சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாய் மாறும். அல்லேலூயா.
இந்த மகிமையில் அப்படின்னா மரித்த போது பிறகு அப்படின்னு நினைச்சிடாதீங்க, பூமியில இருக்கும் போது. ஏன்னா மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு தேவ மகிமையை நீங்க அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குறைவெல்லாம் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. வேற ஒண்ணு இல்லைங்க. ஏன்னா மகிமை, ஆண்டவர் காணா ஒரு கல்யாணத்துல அற்புதத்தை நடப்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் அற்புதம் செய்து முதலாவது தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அப்ப எங்க மகிமை வெளிப்படுதோ அங்க குறைவு நிறைவாய் மாறும். அப்ப இந்த மாதத்துல நீங்க கேட்க வேண்டிய முதல் காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பும். மோசே தான் கேட்டான், உம்முடைய மகிமையை எனக்கு வெளிப்படுத்தும். மகிமை ரொம்ப முக்கியமானது. மகிமைங்கிறது என்ன? அது பிரசன்னம் மட்டுமல்ல, அது அற்புதம். ஆமா. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கறது வேற ஒண்ணும் கேட்காதீங்க, இதை செய்யுங்க அதை செய்யுங்க, உங்க மகிமை எனக்கு வெளிப்படுத்துங்க. உங்க மகிமை வெளிப்படுத்தி, என் குடும்பத்துல உங்க மகிமை, என் தொழில உங்க மகிமை, என் வியாபாரத்துல உங்க மகிமை, என் பிரயாசத்துல உங்க மகிமை வெளிப்படுத்துன்னு சொல்லுங்க. அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அந்த வசனத்தை மறுபடியும் வாசியா, பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப இந்த மாதத்துல நீங்க எந்த அளவுக்கு மகிமைக்குள்ள காணப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமையாய் நிறைவேற்றுவார். எந்த அளவுக்கு மகிமையோ, எந்த அளவுக்கு தேவ பிரசன்னமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய சமூகமோ அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவு மாறும். குறைவு மட்டும் மாறாது, அங்க நிறைவை நீங்கள் காண்பீங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அப்போ ஆண்டவர் இங்க சொல்லுகிற வாக்கு என்னன்னா, கேளுங்க. அவர் சொல்ற ஒரே ஒரு காரியம், கேளுங்க. கேட்கறதுக்கு காசா பணமா? வாய் இருக்கு, நம்ம வாட்டு கேட்க வேண்டியதானே. அவர்கிட்ட எல்லாம் இருக்குது. என்னுடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாம் அதுதான். என்னுடைய புரிந்து கொள்ளுதல்லாம் அதுதான். கவனிங்க, நிறைவாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா வேதம் சொல்லுது கேளுங்க. அதுதான் சொல்லுது. ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு. நான் சொல்றேன், உங்க துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. ஏன்னா நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், தோத்திரம், அது உங்க குடும்பத்தில் ஒரு அற்புதமா இருக்கட்டும், இந்த மாதத்துல நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. ஆனா செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, கேளுங்க. கேளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்க கேளுங்க. நீங்க நாங்க இதுவரைக்கும் கேட்கல அப்படி நினைக்காதீங்க. அவர் எப்ப சொல்றாரு அப்ப சொல்லி கேளுங்க. அவர் வாக்கு பண்ணிட்டாரு, அந்த வாக்கை பிடித்து நீங்கள் கேளுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும். குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்கும். தொழில வியாபாரங்கள ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. வேதத்திலே பார்த்தீங்கன்னா யோசுவாவின் புத்தகம் 15வது அதிகாரத்துல 18, 19 ஆகிய வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, காலேப்பினுடைய மகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவள் புறப்படுகையில், கவனிங்க, தகப்பனிடத்திலே வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன் தன் பிள்ளையின் மேல வச்ச அன்பினால், பாசத்தினால ஒரு காரியத்தை கேட்கிறான். மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. கல்யாணம் முடிச்சு கொடுத்தவர் நல்ல வயல் பிரதேசத்தையும் கொடுத்துட்டாரு. அவளுக்கு தேவையான சீர்வரிசையெல்லாம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அவளுக்கு ஒரு நிறைவு இருந்தது போல தெரியல. அவளுக்கு ஒரு நிறைவா தெரியல. கொடுக்குறாரு, ஆமா, அன்றாடு எல்லாமே கிடைக்குது. ஆனா ஒரு நிறைவு அவளால் பார்க்க முடியல. அதனால என் தகப்பன்கிட்ட போய் நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன்னு தன் கணவன்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு கீழே இறங்கி வந்து கேட்கிறா. என்ன கேட்கிறா? ஆமா, வாசிப்பா. எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். நீ தந்திருக்கிறீங்க, ஆனா அதுல நான் வறட்சியை நான் பார்க்கிறேன். அது சொல்ல, நீங்க தந்திருக்கிறீங்க, அதுல நான் ஒரு வறட்சியை நான் பார்க்கிறேன். எனக்கு நீர்ப்பாய்ச்சலான எனக்கு தர வேண்டும் என்று கேட்டால், அப்பொழுது அவளுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், அல்லேலூயா, கொடுத்திருக்கிறான். ஆனா அவளுடைய மனநிலைகள் அது எப்படி இருக்குன்னா வறட்சியா இருக்குது. பெற்றுக்கொண்டிருக்கிறா, ஆனா அதுல அவளை நிறைவா அவளை பார்க்க முடியல.
இப்ப தகப்பனிடத்தில் கேட்கிறா, எனக்கு ஒரு வயல் பிரசன் தந்தீரு, அது வறட்சியா இருக்குது, அதனால எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேணும், ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான நிலம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது வேதம் சொல்லுகிறது, தோத்திரம், அது எப்படியா தோத்திரம், மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்தில் கேட்டது ஒன்று, இப்ப கேளாமலே பெறுகிறது 2. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஆமாவா இல்லையா? இதுவரைக்கும் அது உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், பலனா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்து தான் நம்ம எல்லாமே அனுபவிச்சுட்டு வரோம். ஆனா நமக்கு அதுல என்ன கிடைக்கல, ஒரு நிறைவை நம்மளால பார்க்க முடியல, ஆமாவா இல்லையா? தகப்பன் நமக்கு தர்றாரு, ஆனா அதுல ஒரு நிறைவை பார்க்க முடியல. ஆனா இவளும் அப்படித்தான், தகப்பன் கொடுத்திருக்கிறான், ஆனா அதுல நிறைவை பார்க்க முடியல, அதுல ஒரு வறட்சியை பார்க்கிறா. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வறட்சி. ஆனா இந்த மாதத்துல அவள் கேட்டது போல, எனக்கு நீ தந்தீர், அது வறட்சியான நிலமாய் இருக்கிறது, ஆனா இப்பொழுது எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஆசீர்வாதமான நிலம் வேணும் அப்படின்னு கேட்டபோது அவள் கேட்டதற்கு தோத்திரம் அவன் தகப்பன் மனதார கொடுத்து ஆசீர்வதித்தான். நான் சொல்ல, இந்த மாதத்துல கர்த்தர் தான் சொல்றாரு, நீ கேளு, உன் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வேன்னு சொன்னாரே. உனக்கு என்ன தேவை, அது சிறுசோ பெரிதோ, எதுனாலும் இயேசுவின் நாமத்தில் நீ கேட்கும் போது இந்த மாதத்தில் நீ நிறைவாய் நீ பெற்றுக்கொள்வாய். ஒரு தகப்ப, ஒரு மனிதன் சாதாரண தன் பிள்ளை மேல வைத்திருக்கிற அந்த பாசத்தினாலே அவ்வளவு அவன் கொடுப்பானானா, பரம தகப்பன் உனக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்தவர். அற்பமான இந்த உலகத்தில் உள்ளதை கொடுக்காம விட்டுருவாரா? இந்த மாதத்தில் நீ கேளு, உனக்கு என்ன தேவையோ, என்ன காரியமோ, எதுவா இருக்கட்டும், உன் தகப்பனிடத்தில் நீ கேளு, நிறைவாய் நீ பெற்றுக்கொள்வாய். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் இப்படி சொல்லுது, மத்தேயு 7வது அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ல, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா வேண்டிக் கொள்ளுகிறவர்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ கேட்கும் போது நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஆண்டவற்றை நீ கேட்கணும், அவர் அதைத்தான் விரும்புறாரு. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தினாலும் எதுக்கு நடத்துறாரு? தன் தேவைகளுக்கு என் பிள்ளைகள் என்னை சார்ந்திருக்கணும், என்கிட்ட கேட்கணும். நான் சொல்றேன், மனுஷன்கிட்ட கேட்டு நீங்க ஒருவேளை வெட்கப்பட்டிருக்கலாம், மனுஷனை நோக்கி பார்த்து உங்க முகங்கள் நாணி கூனி குறுகி இருக்கலாம். நான் சொல்றேன், இந்த மாதம் எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவாரு. எந்த தேவைக்காக ஒரு மனுஷன்கிட்ட கேட்டு தலை குனிஞ்சீங்களோ, இந்த நாட்களில இந்த மாதத்துல அதே இடத்துல உங்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் என் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அதனால கேளுங்க, உங்க குறைவு நிறைவாய் மாறும். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கும்போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்படுது. அதை வாசிப்ப 11. கர்த்தாவே பார்த்து கொடுத்தாள். ஒரு அலையிலே சொல்லுங்க, அன்னாள் ஒரு ஆண் பிள்ளைக்காக கேட்கிறாள். அவ கேட்டது என்ன? ஒரு ஆண் பிள்ளை. வேதம் சொல்லுகிறது, அவள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொண்டாள். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பிள்ளைக்காக கேட்கிறாள். ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம், அது அவரால் வருகிற பலன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால அவர் தான் தர்றாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கும் போது இல்லைன்னு சொல்லவே மாட்டாரு. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லது ஒரு ஆண் பிள்ளை கேட்டால் அவள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். வேதம் சொல்லுது, அப்புறம் அவள் துக்க முகமா இருக்கவில்லை. 2வது அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறதுங்க. காரணம் என்ன? பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்டவளை கர்த்தர் மகிழ பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. யோசுவாவின் புத்தகம் 14வது அதிகாரத்தில் 12, 13 ஆகிய வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். ஆகையால் பாருங்க, யோசுவா தோத்திரம், யோசுவாவும் காலேப்பும் கானான் தேசத்திற்கு போய் கால் வைத்து வந்தார்கள். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன அப்படின்னா, காலேப்பு வேற ஆவி உடையவனா இருக்கிறான். அதனால அவன் கால் மிதித்து அந்த தேசத்தை நான் அவனுக்கு தருவேன்னு வாக்கு பண்ணிட்டாரு. வார்த்தையை தான் கொடுத்திருக்காரு, அதை சுதந்திரிக்கல. ஆனா இப்பொழுது
வாக்கு பண்ணி 45 வருஷம் ஆகி போச்சு. 45 வருஷமாச்சு. இப்பொழுது யோசுவாட்ட போய் கேட்கிறான், அந்த வாக்கு தத்தத்தை வச்சு கேட்கிறான். கர்த்தர் அந்நாளிலே சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தார் கேட்கிறான். ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் சொல்றேன், எப்பவுமே கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார்னா வாக்கை பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அவரு சொல்லிட்டார்னா நம்மள மாதிரியே பதறி பேசுகிற தேவன் அல்லவே அல்ல. ஆமா, அவரால் முடியாது அப்படிங்கிறதும் இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார்னா அதை செய்ய போறாருன்னு அர்த்தம். ஆனா என்ன எதிர்பார்க்கிறாரு? நீங்க கேட்கணும், நம்ம கேட்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. வாசிப்பா, கர்த்தர் அந்நாளில் சொன்ன தாரும் கர்த்தர் என் கூட இருப்பாரே ஆனால் சொன்னபடி என்றார் ஆசீர்வதித்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் எதை கேட்டானோ அதை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணி 45 வருஷம் ஆச்சு. ஆனா அதை சுதந்திரிக்க நான் சொல்றேன், ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க கேளாத வரைக்கும் வாக்குத்தத்தம் கிடப்புல கிடக்கும். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? கேளாத வரைக்கும் அவர் தான் சொல்லிட்டார்ல, அவர் எப்ப செய்யறாரோ அதான் சொல்றாரு. கேளுங்கள், உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி தேவன் கொடுத்த சில வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. வாக்கு தத்த வசனத்தை பிடிங்க, அதை வச்சு நீங்க கேளுங்க. காலை இப்ப கேட்கிறான், கேட்ட அந்த மலை நாட்டை அவன் சுதந்திரித்து கொண்டான். அப்போ கேட்கிற உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல நிறைவாய் நீங்கள் பெறுவீங்க. எந்தெந்த காரியத்தில் நீங்கள் குறைவுள்ளவர்களா இருக்கிறீர்களோ கர்த்தர் வாக்கு பண்ற கேளுங்கள், உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இந்த மாதம் நீ பெற்றுக்கொள்.